ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆகஸ்ட் தேர்ட் வீக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ். ஸோ தேர்ட் வீக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, ஸோ அப்கமிங் வீக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத ஃபுல்லாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை விட்டு நம்ம வந்து ஐபிஓஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டீல் நடந்தது, ஸோ மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஜி ஷேர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம பிசிஜி ஷேர்ஸோட ரிசல்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி பிசிஜி வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 5% வந்து அப்பர் சர்க்கியூட்டில் ட்ரேட் ஆயிருக்காங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா போன மண்டே. ஸோ அது எதுனால நம்ம ஆல்ரெடி தெரியும் நமக்கு. ஸோ மண்டே வந்து ரிசல்ட் விடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணுறேன்னு பேசிகிட்டு இருக்காங்க ஏஷியா ஃபுல்லாக. ஸோ பிஸ்னஸ் ஒரு 2-3 இடத்துல வந்து இன்னும் அந்த கம்பெனிஸ் வந்து ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி ஐடியாவில் இருக்காங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மார்க்கெட் ஷேர் இன்னும் பெருசாக்கலாம். ஸோ $300 மில்லியன் இருந்துட்டு 400க்கு மாற்றலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால ஸோ எக்ஸ்பென்ஷன் பண்ணால் ஒரு நல்ல நியூஸ் கிடச்சிருக்கு. ரிசல்ட்டும் வந்து விட்டாங்க அன்னைக்கு. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா September 23, அதாவது போன வருஷம் Q2 ரிசல்ட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ நெட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 111 கோடி வந்து 12 கோடி வந்து இவங்க வந்து நெட் சேல்ஸ் ஒரு இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் வந்து இவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் இப்போ நடந்துட்டு இருக்கு பிசிஜியில். ஸோ இது வந்து நாளைக்கு டியூஸ்டேவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட், அதாவது Q4 டிசம்பர் மந்தான ரிசல்ட், போன வருஷம் டிசம்பர் மந்தான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி மூவ் ஆக போகுதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே தான், நாளைக்கு தான் தெரியும். ஸோ பிசிஜியோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1814 க்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 352 க்ரோஸ் வந்து நெட் ப்ராஃபிட். ஸோ குவார்டர்லி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போன குவார்டர்ல வந்து 321 வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவார்டர் வந்து 352 நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்னிங் பர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா போன குவார்டரில் 1.59, இந்த குவார்டரில் 1.74 வந்து இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆனுவலி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா போன ஆனுவல் 2022, அதாவது வந்து போன ஆனுவல் வந்து பார்த்தீங்கன்னா 912 க்ரோஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போன குவார்டர்லி வந்து போன ஆனுவல் வந்து 2023 ஆனுவல் பார்த்தீங்கன்னா 1370 க்ரோஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக ஒரு ரைசிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் எதுவுமே இல்லை. ஸோ மேலே போயிட்டு தான் இருக்குது. ஸோ மேபி டியூஸ்டே ஒரு நல்ல ரிசல்ட், டிசம்பர் மந்த்துக்கான ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா இன்னும் வந்து பெட்டராக இருக்கலாம். ஷேர்னால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்காம் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஃபுல்லாக வந்து பிஸ்னஸ் இன்னும் டெவலப் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்தெந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட், யூரோப், ஆஃப்ரிக்கா, ஏஷியா பசிபிக், ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் மீடியா இண்டஸ்ட்ரியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா டெனாவ் கார்பரேஷன், ஸோ அந்த வைரிச் கம்பெனி, ஸோ அது டிஃப்ரெண்டான கம்பெனிஸ்க்கு நேம் கீழே நிறைய கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தது ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதே மாதிரி இப்போ டெனாவ் கார்பரேஷன் கீழே வந்து ஃபுல்லாக வந்து ரன் பண்ண போகிறாங்க. அது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது அப்படின்னா லண்டன் அண்ட் ஹாங்காங். ஸோ இந்த பிரைட்காம் குரூப் கீழே வந்து டெனாவ் கார்பரேஷன் வந்து இப்போ புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ மேபி டியூஸ்டே வந்து இதுக்கும் மார்க்கெட் நல்லா ரியாக்ட் ஆகிட்டு, ஸோ அப்கமிங் ரிசல்ட்டுக்கும் மார்க்கெட் நல்லா ரியாக்ட் ஆச்சுன்னா ஸோ பிசிஜிக்கும் ஒரு நல்ல வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ மார்க்கெட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து 24,541 நிஃப்டி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கரண்ட்டாக. ஸோ இதோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 24,230 நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ 24,200 to 250 தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். ஸோ மேபி மார்க்கெட் வந்து மண்டே நெக்ஸ்ட் வீக் அப்கமிங் வீக் வந்து பார்த்தீங்கன்னா 24,530 இருந்து 24,750, ஸோ அதுக்குள்ளே அந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே ட்ரேட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது மார்க்கெட் நமக்கு. ஸோ எப்படி ரியாக்ட் ஆகுன்றது நம்ம மார்க்கெட் எப்படி மண்டே தான், நெக்ஸ்ட் வீக் தான் தெரியும். ஸோ எந்த ஒரு நியூஸ் அவ்வளோ எதுவுமே இல்லை. ஸோ நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதா இல்லை கன்சால்டேஷன் ஆகுதா அந்த இடத்துலன்றதை நம்ம வந்து மண்டே தான் தெரியும் நமக்கு. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், நம்ம நிஃப்டி 50யோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,700 தான் நம்ம நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இப்போ கரண்ட்டாக இருக்குது. ஸோ டே சார்ட்டில் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இன்வெர்டட் ஹேமர்ஸ்லாம். ஸோ 4 ஹவர்ஸ்க்கு கேண்டில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புல்லிஷாக தான் இருக்குது மார்க்கெட். ஸோ மேபி மார்க்கெட் வந்து மண்டே நெக்ஸ்ட் வீக் நல்ல மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மண்டே. ஸோ இந்த என்எல்சி, இந்த ஷேர் என்எல்சி இந்தியா, இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 261 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க மெயின் கோர் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல் மைனிங் தான் இவங்க மெயினாக பண்ணுறது. ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு நெய்வேலி, பிகானி டிஸ்ட்ரிக்ட், பரிஷிங்கர், ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இவங்க வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 261 இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கோல் இந்தியா மாதிரி என்எல்சி கார்பரேஷன், என்எல்சி இந்தியான்றது ஒரு தனி ஒரு கம்பெனி தான் கோல் இந்தியா மாதிரி.
ஸோ சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 261 இப்போ வந்து கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். இப்போ இது வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றது நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் இருக்கா. மார்க்கெட் இன்கேஸ் புல்லிஷில் இருந்துச்சு, ஸோ ஹோல் மார்க்கெட் நல்லா புல்லிஷில் இருந்துச்சுன்னா இங்கேருந்து மேலே ஒரு 295 ஒரு 277 70 80 ஸோ அந்த ரேஞ்சுக்கான வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 296 வரையும் போயிருக்கு. ஸோ 296 to 300. ஸோ இதோட ஓவரால் ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஹை வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 311 தான் வந்து ஓவரால் ஹை வச்சிருக்காங்க. ஸோ மேபி இந்த மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 40 ருபீஸ் ஆர் 40 ருபீஸ் ஆர் 30 ருபீஸ் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அப்படி இன்கேஸ் வந்து கீழே வந்துச்சு மார்க்கெட் அப்படின்னா 230க்கு வரலாம். ஸோ அது ஒரு நல்ல ப்ரைஸ் தான். ஸோ வாங்க 230க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி ஆவரேஜ் பை பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதுக்கும் நம்ம வந்து கீழே போகுது மார்க்கெட் அப்படின்னா அதோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 199. ஸோ அதுக்கு வந்து நம்ம பிரேக் அவுட் ஆகாது. அது கீழே இந்த 299 39க்கு கீழே பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து நல்ல டிமாண்ட் உள்ள ஸ்டார் இருக்குது. ஸோ அது எங்கேருந்து வந்துருக்கு பாருங்களேன் கீழே. ஸோ நியர்லி வந்து 27th அக்டோபர் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 119. ஆகஸ்ட் மந்த்லலாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட். ஸோ போன மந்த் ஆகஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 100 ருபீஸில் இருந்து ஒரு 140. ஸோ நியர்லி வந்து ஒரு 40 ருபீஸ் வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ 40 ருபீஸ் நல்லா ட்ரெண்ட் மாறி இருக்கு. ஸோ அது மாதிரி இந்த மந்த் வந்து அந்த மாதிரி எதுவுமே மூவ்மெண்ட் இல்லை இந்த மார்க்கெட்டில். ஸோ ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் இருந்து நல்லா ஒரு சைட் வைஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கு. ஸோ நியர்லி ஒரு 250லேருந்து 272க்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கு இந்த ஷேர். ஸோ 20 ரூபா சேஞ்சஸ்லாம் சுற்றிட்டு இருக்கு டிஃப்ரென்ஸில். ஸோ மேபி அதே ட்ரெண்ட் ஃபாலோ ஆகிட்டு ஸோ மேலே மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஜிவிகே பவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்கான். 71 ருபீஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்காரு இந்த ஷேர். ஸோ இதோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ருபீஸில் இருந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வால்யூம் இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 17 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரைடே வந்து ட்ரேட் ஆயிருக்கு. மார்க்கெட்டில் அவ்வளோ பெருசாக எதுவுமே மொமெண்டம் இல்லை இந்த ஷேரில் வந்து. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ரேட்டர்ஸ் ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது சார்ட் பேட்டர்ன்ஸ் ஃபுல்லாக. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து 9 ருபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து லோயர் சர்க்குலேட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா 915 ப்ரீ ஓப்பன்லேயே முடிஞ்சு ட்ரேட் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு இந்த ஷேர்லாம். ஸோ இது வந்து கொஞ்சம் வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னா இந்த ஷேரை வந்து வாங்கி நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேர் வந்து இன்கேஸ் வந்து மூவ்மெண்ட் நல்லா புல்லிஷ் வந்து மாறிச்சு அப்படின்னா 10 ரூபா வரையும் போதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து 6 ரூபா ப்ராஃபிட் கொடுக்குற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த ஷேர் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஸோ வந்து பார்த்து வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கிங்க, அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து பெட்டராக இந்த ஷேரை பற்றி நம்ம வந்து வீடியோ பார்ப்போம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடாது பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க். ஸோ இந்த ஐடிஎஃப்சி லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 107 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட்டில் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்திருக்கு. ஸோ இது மேபி மூவ்மெண்ட் நடந்தது அப்படின்னா வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா நியர்லி 113 ருபீஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நியர்லி ஒரு 7 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் ஒரு ஷேருக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னும் புல்லிஷ் ஆகுது மார்க்கெட் அப்படின்னா 123 ரூபா வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஷேர் ஐடிஎஃப்சி லிமிடெட். ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க ஃபினான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இவங்க ஐடிஎஃப்சி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த செக்டர் கீழே வராங்க பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி செக்டர்ஸ் கீழே ஃபினான்ஸ் கம்பெனி கீழே வராங்க இவங்க. ஸோ நியர்லி 130 ரூபாய்க்கு வந்து நம்ம போயிருக்கான். நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்கான் கீழே. ஆனால் ஸோ நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். எப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்கான். ஸோ மேபி ட்ரெண்ட் மாறி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே வந்தாங்கன்னா 96 ருபீஸ்க்கு வந்து வருவான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ ஐடிஎஃப்சி லிமிடெட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நியர்லி வந்து ஒரே செக்டார்ஸ் கீழே தான் வருது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார், அது வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் தான். இது ஃபுல்லாகவே பேங்க் கொடுத்துட்ருக்காங்க, இவங்க சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 71 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்கா இவனும். ஸோ மேபி மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நம்ம வந்து எப்படி நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த ஷேரோட ஃபண்டமெண்டல்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீக்லி சார்ட்டில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்காரு. ஸோ டே சார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் ரிவர்சல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து நல்ல ஒரு ரிவர்சல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 4 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிவர்சல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஷேர் வந்து வாங்கணும். கேப் அப்பில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தார் ஒரு ஃப்ரைடே ஆக்சுவலாக. ஸோ இது மேலே இன்கேஸ் வந்து மேலே கண்டினியூ வச்சு ட்ரெண்ட் அப்படின்னா 84 ருபீஸ் வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி இந்த ஷேரை வந்து 84 ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள்
வாங்கலைன்னா வாங்கிட்டு நீங்கள் வந்து 84 மேபி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. கீழே வந்து சப்போர்ட் ஜோன் வந்து 71 ருபீஸில் இருக்குது. ஸோ இதோட மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா விழுந்தானா 53 ருபீஸ்க்கு வந்து விழுந்துடும். ஸோ 53 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்லி போன ஆகஸ்ட் மந்த், ஸோ ஆகஸ்ட், ஸோ இந்த போன ஆகஸ்ட்டுக்கு ரேட்டுக்கே போயிட்டு விழலாம். ஆனால் போன ஆகஸ்ட் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் மாறிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இதுலேருந்து மேலே வந்து ஏறி இருக்குது. ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 53லேருந்து 61 ருபீஸ்க்கு வந்து மேலே போயிருக்காங்க இந்த போன ஆகஸ்ட் மந்தில். ஸோ மேபி அதே மாதிரி இதுலேயே வந்து 53லேருந்து 73லேருந்து மேபி 83 போகிறதுலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்றது நம்ம நாளைக்கு பார்ப்போம்.